தாண்டி பாத்தீங்கன்னாக்கா ஒரு பையன் அவங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதுறான். ஹாஸ்டல்ல இருக்கிறான், அவன் படிச்சிட்டு இருக்கிறான் கல்லூரியில. ஹாஸ்டல்ல இருந்து லெட்டர் எழுதுறான். அப்பா, பணம் பணமறிய ஆவல் இல்ல, நலமறிய ஆவல்லாம் கிடையாது, பணம் பணமறிய ஆவல். உடனடியாக எனக்கு 3000 ரூபாய் பணத்தை அனுப்பி நீங்கள் தான் என்னுடைய அப்பா என்பதை உறுதி செய்து கொள்ளவும். பணத்தை அனுப்பிச்சாதான் அவங்க அப்பனாமா. இன்னொரு பையன், எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற பையன் சொல்றான், எனக்கு ஒரே எதிரி எங்க அப்பன் தான்டான், இந்த உலகத்திலேயே ஒரே எதிரி எங்க அப்பன் தான். அந்த அளவுக்கு ஏன்னு கேட்டா, பசங்க நீங்க பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா, டேய் என்னடா தலை வர்ற, இதெல்லாம் ஒரு ஸ்டைலா, என்னடா துணி போடுறேன்னு எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்துல எங்க அப்பா அம்மாக்கு எப்படி அடி பணிஞ்சு இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நீ பணிஞ்சு இருந்த அதே மாதிரி நானும் இருக்கணுமா? இன்னைக்கு இளைஞர்கள் கேட்கறது அதுதான். ஒரு அப்பா சொன்னாரு, மகன் கேக்குறான், ஏன்பா உங்க தலையெல்லாம் நிறைய வெள்ள முடி வந்துட்டு இருக்குதேன்னுட்டு. அப்ப அவங்க அப்பா சொன்னாரு, நீ ஏதோ தப்பு பண்ற போலகுது, நீ ஒவ்வொரு தப்பு பண்ணும் போதும் எனக்கு ஒரு முடி வெள்ளையாகுதுன்னாரு. அப்போ உடனே பையன் கேட்டா, தாத்தா தலை பூரா வெள்ளையா இருக்கேன்னு. எவ்வளவு உஷாரா இருக்க. அப்ப அவங்க அப்பா எவ்வளவு தப்பு பண்ணிருந்தா தாத்தா தலைமுடி முழுக்க வெள்ளையா இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு இருக்கு நிலைமை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்லூரியில படிக்கின்ற இளைஞர்கள்லாம் கண்டிப்பா வண்டி வேணும், 2 வீலர் பைக் வேணும். அதுவும் புதுசா என்ன வண்டி வருதோ அந்த வண்டி கண்டிப்பா வேணுங்கிற நிலைமையில இருக்குங்க. பொண்ணு பாக்குறதுக்கு ஒரு குடும்பம் போச்சு. பொண்ணு பாக்குற இடத்துக்கு போன உடனே பொண்ணெல்லாம் பாத்துட்டாங்க, பொண்ணு பிடிச்சு போச்சு. சரி வேற என்ன மேற்கொண்டு பேசலாம்னு சொன்ன உடனே அந்த அம்மா சரியா நல்ல கிராமம். அந்த அம்மா அவங்க பையன் ரொம்ப நாளா அவங்கள நச்சரிச்சுங்கிறான், ஒரு பொருள் வேணும்னு சொல்லிட்டு. இப்ப இவங்களால வாங்கி கொடுக்க முடியல. பொண்ணு பார்த்த இடத்துல எப்படியாவது வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க, எல்லாம் சரிங்க, 50 பவுன் நகை போட்டுருங்க, எல்லாம் போட்டுருங்க, இந்த கீரை போண்டா மட்டும் ஒண்ணு வாங்கி கொடுத்துருங்கன்னு. அவங்களுக்கு ஒரே சந்தேகமா போச்சு. என்னங்க இது 50 பவுன் நகை கேக்குறீங்க, ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அது இது எல்லாம் கேக்குறீங்க, சரி ₹1 கீரை போண்டா இப்ப கேட்டீங்கன்னா கூட நாங்க சுட்டு குத்துருவோம், கீரை போண்டா போய் கேக்குறீங்களே என்ன? அதுக்கப்புறம் அவங்க பையன் குசு குசுன்னு சொல்றான் காதுல, மா அது கீரை போண்டா இல்ல ஹீரோ போண்டா அப்படின்னு. அந்த அளவுக்கு வண்டி மேல ஆசை. அது ஹீரோ ஹோண்டா ஒரு காலங்க. இப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிருச்சு, எங்கெங்கயோ ஏகப்பட்ட வண்டிங்க வந்துருச்சு. ஒரு வருஷத்துக்கு ஒரு வண்டி வச்சுக்கிறதே பழைய பேஷனா நினைக்கிறாங்க. 6 மாசத்துக்குலாம் ஒரு வண்டி மாத்தணும். அந்த வண்டியுடைய விலை பாத்தீங்கன்னா 50,000 60,000 இருக்கு, ரொம்ப மாடர்னா வர வண்டிகள்லாம் இல்லையா? அப்பா சம்பாதிக்கிற பணத்துல இப்படி அந்த அளவுக்கு வண்டிங்க வாங்கிக்கணும், செல்போன் வச்சுக்கணும், விதவிதமா துணிங்க வாங்கி போட்டுக்கணும். தன்னுடைய தந்தை வருமானம் என்ன, அவருடைய வருமானம் என்ன, அவருடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நாம வாழறதுக்கு பாக்கணுமே என்ற சிந்தனை எல்லாம் இருக்கிறது இல்ல. ரொம்ப அதிகமா பேசினா, ஏண்டா உன்னை பெத்ததுக்கு என்ன இப்படி கஷ்டப்படுத்துறியா, ஏன் பெத்த, யாரு கேட்டது, நான் அப்ளிகேஷன் போட்டேனா, இது இப்படி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி நிலைமை இப்படி போய்கிட்டு இருக்குங்க, அவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கு. ஆண்கள் நாகரிக மோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வண்டி வாங்கிக்கிறது, செல் வாங்கிக்கிறது, ட்ரெஸ்ஸுங்க எடுத்துக்கிறது, இன்னும் அதிகபட்சமா இந்த புகைப்பழக்கம், சிகரெட்டோட ரொம்ப அழகா சொன்னாங்க, புண்பட்ட மனச புகை விட்டு ஆத்திக்கிறாங்களாமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்தோஷம் வந்தாலும் குடிப்பாரு இவரு, துக்கம் வந்தாலும் எதுக்குடா குடிக்கிற, ரொம்ப சந்தோஷமாகற அதை கொண்டாடுற அதனால குடிக்கிறேன். சரி இப்ப ரொம்ப வேதனையா இருக்கு, அதுக்கேண்டா அந்த வேதனையை மறக்கணும் அதுக்காக குடிக்கிறேன். ரொம்ப அழகா பாடினாங்க பாருங்க, குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம் இல்லையா? அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம், ஆனால் இருப்பதோ ஒரே மனது, நான் என்ன செய்வேன் சிவாஜி அந்த காலத்துல அழகா பாடினார். அந்த மாதிரி இவர் சந்தோஷமா இருந்தாலும் குடிக்கிறாரு, துக்கமா இருந்தாலும் குடிக்கிறாரு. ஒண்ணு இல்லைங்க, எங்க ஊரு பக்கம் கிராமம், அந்த கிராமத்துல ஒருத்தர் ரோட்ல விழுந்து கிடந்தார், ரொம்ப நேரமா விழுந்து கிடந்தார். காலையில நான் கல்லூரிக்கு போகும்போது பார்த்தேன், அவரு நம்ம நாட்டு குடிமகன் தான், விழுந்து கிடந்தார். பார்த்துட்டு நாங்க பாட்டுல போயிட்டு சாயந்தரம் நான் திரும்பி வரும்போது ஒரு காட்சியை பார்த்தேன். மணி 6 மணி இருக்கும் அந்நேரத்துக்கு. நான் வரும்போது அங்க ஒரு கூட்டம் கூடி இருக்கு. அந்த கூட்டத்துல ஒருத்தர் என்ன பண்றாரு, அவரை போய் எழுப்பி பாக்குறாரு, எழுந்துக்கல. அவர் எழுந்துக்காத உடனே அவர் என்ன பண்ணாரு, பக்கத்துல போய் ஒரு கடையில ஒரு சோடா வாங்கி அதை உடைச்சி அவர் முகத்துல தெளிச்சார். உடனே கடைக்கார அவரை கூப்பிட்டாரு, ஏன்பா அவர் உங்க சொந்தக்காரான்னு கேட்டார். இல்லீங்க. உங்க தெருவுல இருக்கிறவரா? இல்லீங்க. உங்க நண்பரா? இல்லீங்க. அப்புறம் ஆஹா, என் சொந்த பந்தம், நண்பர், தெருவுல இருக்கிறவர், தெரிஞ்சவர் யாருமே இல்லாத ஒருத்தர் காலையில இருந்து விழுந்து கிடக்கிறாரு. இந்த தெருவுல இன்னைக்கெல்லாம் 1000 பேர் போனாங்க, 1000 பேர் வந்தாங்க, ஒருத்தன் கூட அந்த மனுஷனை கண்டுக்கவே இல்லை. உன் சொந்த செலவுல சோடா வாங்கி அந்த மனுஷனை எழுப்புறிய, உன்னை எவ்வளவு மனிதநேயம் இருக்கு, உன்னை எவ்வளவு பாராட்டலாம் அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, காலையில நான் வேலைக்கு போகும்போது பார்த்தா அவர் விழுந்து கிடந்தாரு.
மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரும்போது பார்த்தேன், அப்பவும் விழுந்து கிடந்தாரு. திரும்ப சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டேன், திரும்ப வேலையை விட்டு வரேன், அப்பவும் விழுந்து கிடக்குறாருன்னா இவ்வளவு நல்லா வேலை செய்யற சரக்கு எந்த கடையில விக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு பாஸ் மார்க் வாங்கின பசங்கள்லாம் டாஸ்மார்க்ல வேலை செய்யற நிலைமையில இன்னைக்கு நான் இருந்துகிட்டு இருக்குங்க இல்லையா? அவ்வளவு மோசமா இருக்கப்ப இந்த மாதிரி புகைப்பழக்கம், அதுக்கப்புறம் இந்த பீடா போடுறது, இந்த பெப்பர்மின்ட், நீங்க விளம்பரங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமா விளம்பரம் எடுக்கிறான். ஒண்ணுல ஒரு பெப்பர்மின்ட் போட்டுன்னு அவர் வராரா, அவர் வந்து இவர் விசில் அடிச்ச உடனேவே கணவனை விட்டுட்டு அந்த பொண்ணே வந்துடுறாளாம் சைக்கிள்ல. இப்படி எல்லாம் விளம்பரம் காட்டுறாங்க இல்லையா? அவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கு. ஆண்களுடைய நாகரிக மோகம்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம். இதுக்கு பிறகு இன்டர்நெட், நான் முதல்லயே சொன்னேன், இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா நீங்க முன்னெல்லாம் வந்து அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல தனித்தனி ரூமே போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்பதான் வந்து சமீபத்துல ஒரு குற்றம் நடந்ததுனால அது மாதிரி போடுறது இல்லைங்க. அந்த ரூம் தடுப்பு ஒண்ணு போட்டுட்டு அதுக்குள்ள போய் உக்காந்தான்னா 30 ரூபாயை கட்டிட்டு அவன் என்ன பாக்குறான் ஏது பாக்குறான்னு ஒண்ணுமே தெரியாது. அவன் சென்சார் செஞ்சதை மொத்தத்தையும் அவங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பான். இது ஒரு விதமான மோகம் தான். ஏன்னா இவர் தனக்கு கிடைக்காததெல்லாம், தன்னுடைய ஊர்ல பார்க்க முடியாததெல்லாம், நிறைய பசங்க சிரிக்கிறாங்க பாருங்க, அனுபவப்பட்ட பசங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க, நம்ம கதையெல்லாம் எடுத்து விடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இல்லையா? அந்த மாதிரி இவர் வந்து இப்ப இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாரு. இது ஒரு விதமான நாகரிக மோகம். இப்படி நாகரிக மோகத்துல ஆண்கள் ஒரு பக்கம் தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் பாத்தீங்கன்னா அப்பா பட்டியலா இட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த காதுல கொப்புன்னு ஒண்ணு போடுவாங்க. எங்க அம்மா போட்டிருக்காங்க, பாத்துருக்காங்க. மேல கொப்புன்னு ஒண்ணு போடுவாங்க, இங்க ஒண்ணு போட்டிருப்பாங்க, இங்க ஒண்ணு கம்மல் போட்டிருப்பாங்க. அந்த காலத்துல 4 தான். ஆனா இப்ப எங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் பாக்குறேன், இங்க இருந்து இது வரைக்கும் வரிசையா வளையம் போட்டு, இங்க ஒரு ஜிமிக்க போட்டு, இங்க இருந்து ஒரு ஆண்டனா கொடுத்து, இது வரைக்கும் ஒண்ணு மாட்டி இல்லையா? இது மொத்தமும் கோல்டு, இவ்வளவும் தங்கத்துல என்ன ஆறுது அவங்க அப்பன் இல்ல? அந்த காலத்திலேயே பழமொழி சொன்னாங்க, 5 பொண்ணு பெத்தவன் ஆண்டின்னு சொல்லிட்டு. இப்ப ஒரே பொண்ணு பெத்தாவே போதும். அந்த அளவுக்கு இப்ப என் பொண்ணு 3ஆம் வகுப்பு தான் படிக்கிறா, அவ ஒன்னும் பண்ணிக்க முடியல. எனக்கு எப்ப இந்த செயின் வாங்கி தரப்போறீங்க, எனக்கு எப்ப இந்த வளையல் வாங்கி தரப்போறீங்க, நீங்க மட்டும் இதெல்லாம் போட்டுக்கிறீங்களேன்னு அப்படி வந்து படுத்தி எடுக்கிற அந்த அளவுக்கு அந்த நாகரிக மோகம் குழந்தையிலேயே வந்து பிடிச்சுக்குதுங்க. விதவிதமான டிரெஸ்ஸுங்க இவங்க சொன்னாங்க. நான் கூட ஒரு கவிதை எழுதினேன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 8 முழ சேலை இருந்துச்சு. 8 முழ சேலை 6 முழமானது, 6 வறண்டு 5.5 ஆனது. இன்னைக்கு 5.5 முழம் தான் சேலை, அது கூட குறைஞ்சு போச்சு. 6 வறண்டு 5.5 ஆனது. தாவணி சுருங்கி சுடிதார் ஆனது, சுடி சுருங்கி மிடி ஆனது, மிடி ஷார்ட்ஸ் ஆனது. இருக்குமா இருப்பதாவதுன்னு ஒரு கவிதையில சொன்னாங்க. அதாவது இது இருக்கிறதாவது இருக்கட்டும், விட்டுருங்களமா, இதுக்கப்புறம் குறைக்காதீங்க, எங்க பசங்க தாங்க மாட்டாங்க இல்லையா? அந்த அளவுக்கு நிலைமை போய்கிட்டு இருக்கு. அவ்வளவு மோசமான உடைகள். இன்னைக்கு பெண்கள் ஆண்கள்லாம் வந்து கேலி பண்றாங்க, பெண்களை கிண்டல் அடிக்கிறாங்க, ஈவ் டீசிங் பண்றாங்கன்னா, நல்ல புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு நல்ல அழகா அலங்காரம் பண்ணிட்டு போற பொண்ணு, நல்ல பாக்குறதுக்கு லட்சணமா போற பொண்ணை பார்த்து எந்த பையனுமே கிண்டல் பண்ண மாட்டான். இந்த அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, அங்கங்க ஒரு நகையை போட்டுக்கிட்டு, இந்த காதுல ஒண்ணு தொங்க விட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த நாபி தொப்புள் தெரியற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எல்லாம் போகும்போதுதான் வந்து கிண்டல் பண்ணணும்னே தோணுது. நீங்க இதுதான் அழகி போட்டி சொன்னாங்க பாருங்க, வனிதா குமரேசன் சொல்லும் போது ரொம்ப அருமையான செய்தி சொன்னாங்க. ஒரு பொண்ணு எழுதுனா ஒரு இளைஞன் தான் கேட்டான், நீங்க குட்டி சவத்து மேல உட்காந்துன்னு போற வர பொண்ணுங்களுக்கெல்லாம் மார்க் போடுற பசங்க இருப்பாங்க, இது 50, இது 65, இது 40 தான்டா அப்படின்னு. டேய் மச்சி, இவ எனக்கு தங்கச்சிடா. அழகான பொண்ணு போனா டேய் அது உனக்கு தங்கச்சிடான்னுவான். ஏன்னா இவன் கட்டிக்க போறான் மச்சாங்கிறதுனால, இவன் கட்டிக்கணும்னு ஆசை வச்சு டேய் மச்சி உன் தங்கச்சிடான்னுவான். அப்படி சொல்றான்னாவே இவன் ஆசைப்படுறான்னு அர்த்தம். கொஞ்சம் சுமாரான பொண்ணு போதுன்னா டேய் மச்சி இது ஏன் தங்கச்சிடான்னுவான், ஏன்னா நீ கட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி சொல்லிக்கிட்டு குட்டி சவத்து மேல உட்காந்துட்டு மார்க் போட்டு நிற்பானுங்க பசங்க. இந்த பசங்களை வந்து கிண்டல் பண்ணா போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க சொல்லிட்டு போயிடுங்க. ஒண்ணு இல்லைங்க, நான் கூட காலேஜ் படிக்கிற காலத்துல கொஞ்சம் அழகா இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சொன்ன இல்லையா, எவ்வளவு அப்ப இப்ப அழகா இல்லங்கிறத ஒத்துக்கிறேன்னு எப்படி கை தட்டுறாங்க பாருங்க. இல்ல, காலேஜ் படிக்கிற காலத்துல பஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து கிள்ளிட்டான் என்னைய. கிள்ளின உடனே பொதுவா பெண்களுக்கெல்லாம் அப்படி சீண்டிட்டாவே என்ன கோவம், உடனே கோவம் வரும். நாங்கெல்லாம் அப்படிதான் திட்டுவோம். அப்பெல்லாம் நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூடவே பிறக்கலையா அப்படின்னு கேட்போம். எல்லா பெண்களுமே கேட்கிற கேள்விதான். இப்படிதான் நானும் கேட்டேன் பஸ்ல. எனக்கு கிள்ளினவனே நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கலையான்னு கேக்குறான். அவன் கேக்குறான், என்ன பாருடா இப்பவே நாத்தனார பாக்கணும்னு ஆசை வந்துட்டு இருக்குதுன்னு. இல்ல, அந்த மாதிரி அவ ஒண்ணும் பேசவே முடியல. அதுக்கப்புறம் கம்முன்னு போக வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி இருக்குங்க.
இந்த ட்ரெஸ் பண்ற விவகாரம் பாத்தீங்கன்னா இவ்வளவு மோசமா பெண்கள் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இந்த குட்டி சவத்த மேல உட்கார்ந்து மார்க் போடுற பசங்களை பொறுக்கி பசங்கன்னு சொன்னாக்கா, உலக அளவுல எல்லா நாட்டுல இருந்தும் பெண்களை வர வச்சு அவங்களுக்கு 2 ட்ரெஸ் 2 பீஸ்ன்னு பேருங்க, அதுக்கு நீச்சல் உடைன்னு பேரு. அந்த 2 ட்ரெஸ் கொடுத்து அவங்கள நிக்க வச்சு ஆண்கள் தான் உட்கார்ந்து மார்க் போடுறாங்க அங்க. அது இன்டர்நேஷனல் லெவல். ஏன்னா உலக அழகி, பிரபஞ்ச அழகியாமா, உலக அழகி பிரபஞ்ச அழகின்லாம் போட்டு அதுல ஒரே ஒரு கேள்வி, அறிவுபூர்வமான கேள்வி கேட்பாங்க. அந்த அழகி போட்டிக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அழகி போட்டிங்கிறது வெறும் அழக வச்சு மட்டுமே நடத்துறது கிடையாது, அதுல அறிவுபூர்வமான கேள்வி கேட்கறாங்க. எப்ப அறிவுபூர்வமான கேள்வி? இந்த அரைகுறை துணி எல்லாம் போட்டு அந்த அம்மாவை முழுக்க உரிச்ச கோழி மாதிரி பாத்துட்ட பிறகு அதுக்கப்புறமா தான் அந்த அறிவுபூர்வமான கேள்வி. அப்படி அங்க இந்த குட்டி சவத்து மேல உட்கார்ந்து மார்க் போடுற பசங்க பொறுக்கி பசங்கன்னா, ஒரு ஏசி ரூம்ல பெரிய ஹால்ல உட்கார்ந்து இப்படி அரைகுறை துணியை போட்டு பெண்களை ரசிக்கிறானுங்களே, அவங்களுக்கு பேரும் பொறுக்கிதுங்கன்னு இல்லையா? அவங்கள யாரும் குற்றம் சொல்றது இல்ல, அவங்கள யாரும் குறை சொல்றது இல்லையே. நம்ம ஊர் பசங்களை மட்டும் இப்படி குறை சொல்றாங்க நிலைமை இருந்துட்டு இருக்கு. அதே போல குடும்பத்துல இருக்கிற பெண்கள் அவங்க 3 நிலையில அழகா பதிவு பண்ணாங்க. இளம் பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படி. அதே போல குடும்பத்துல இருக்கிற பெண்கள் நம்ம ஐயா தொடங்கி வைக்கும் போது சொன்ன மாதிரி நச்சரிச்சுக்கிட்டே எதை இப்ப நீங்க தொலைக்காட்சியில செய்தி வருதுங்க, செய்தி வாசிக்கும் போது இந்த பெண்கள் செய்தியும் பாக்குறதுல செய்தித்தாளையும் படிக்கிறது கிடையாது நிறைய. இதான் இன்னைக்கு நிலவரம் அதான் நிறைய. ஏன்னா உண்மையை ஒத்துக்கணும். அந்த செய்தி வாசிக்கிற பொண்ணு என்ன செய்தி சொல்றான்றத பாக்குறது கிடையாது. அவ என்ன புடவை கட்டியிருக்கா, அதுக்கு மேட்சா என்ன நகை போட்டிருக்கா. இப்ப அதை இன்னும் நிரூபிக்கணும்னு கேட்டீங்கன்னா, தங்க வேட்டைன்னு ஒண்ணு போடுறாங்க பாருங்க. அந்த அம்மா சொல்லும், இது இந்த பல்லு இந்த கலர் இந்த புடவையில முத்து வச்சு பதிச்சது, இந்த நகை இது 24 கேரட், இது வைரம் இழைச்சதுன்னு. இது பாத்துங்கிற பொண்ணுங்க வீட்டுல இருக்கிற பெண்கள்லாம், இந்த பாவியம் தான் இருக்கிறானே இவள் கட்டின்னு என்னத்த கண்டோம் நம்ம இல்ல அப்படின்னு நல்லாகிற புருஷனை கூட திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு போடுற நகையும் புடவையும் பாத்தீங்கன்னா கடைக்காரன் அவனுடைய விளம்பரத்துக்காக கொடுக்கறது இல்லையா, அவங்க வீட்டுக்கார ஒண்ணு எடுத்து கொடுக்கறது கிடையாது. அது இத பார்த்துட்டு நம்பி அவங்க வீட்டுக்கார தான் எடுத்து கொடுக்கற மாதிரியும், விதத்தை கொண்டா இவ போட்டுட்டு வராளேன்னு சொல்லி அதை பார்த்து வயிறு எரிஞ்சிக்கின்னு, நீ தான் இருக்கிறியே நான் உன்னை கட்டிக்கின்னு என்ன சுகத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கேள்வி கேட்டு ஒரு இடி இடிச்சுக்கின்னு இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சீரியல் சொன்னாங்க, ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அண்ணியும் சித்தியும் அப்பாவுமாக சேர்ந்து மெட்டி ஒலி போட்டு, ஏன்னா மெட்டி ஒலி கூட கேட்காமல் நடக்கின்ற நம் வீட்டு குலவிளக்குகள் எல்லாம் குடும்பங்களில் கவனம் செலுத்தாமல் போனதால் இன்றைக்கு குடும்பங்கள் எல்லாம் மர்ம தேசங்களாக மாறி போயிருக்கின்றது. இதிலே ஆனந்தம் எங்கே இருக்கின்றது? இந்த நிலைமையை ராஜராஜேஸ்வரி வந்தாலும் காப்பாற்ற முடியாது, வேலன் வந்தாலும் காப்பாற்ற முடியாது, அகட விகடமும் திருத்த முடியாது, அரட்டை அரங்கமும் திருத்த முடியாது. நான் சொல்வதெல்லாம் கதையல்ல நிஜம் இல்லையா? இன்னைக்கு அதான் நிலைமை. சீரியலை பார்த்துட்டு பெண்கள் வீட்டுல துக்கம் நடந்தா கூட அழறது கிடையாது. ஒண்ணு இல்லைங்க, நான் எங்க சொந்தக்கார வீட்டுக்கு போனேன், வாசப்படி கால் எடுத்து உள்ள வைக்கிறேன், வந்துட்டா பாவி அப்படின்னு உள்ள இருக்கிற அம்மா சொன்னாங்க. இது என்ன, இது 1 வருஷத்துக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம், வந்துட்டா பாவின்றாங்களே. நான் ரொம்ப வேதனையோட உள்ள நுழையிறேன், பார்த்தா சீரியல்ல வர மாமியார சொல்றாங்க அவங்க. எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு. சரி, போன பிறகாவது ஒரு நல்ல வார்த்தை பேசுறாங்களா? நீயா வா வா, இந்த பாரு சகுந்தலா என்ன பண்ணா தெரியுமா? யாரு சகுந்தலா? எங்க அக்கா தங்கச்சியோ இல்ல அவங்க அக்கா தங்கச்சியோ கிடையாது, நாடகத்துல வர மாமியார். சகுந்தலா என்ன பண்ணா தெரியுமா? என்ன பாடா படுத்துறாவோ. அவங்க மாமியார் கேக்குது, ஏமா சரசு ஒரு கப்பு காப்பி கூட சும்மா கடை, எப்பத்தாலும் காப்பி காப்பி, பெரிய காப்பியை கண்டுட்டா. இப்பதான் இந்த நாடகம் பாக்கிறதுக்கு கொடுத்தா பாரு இந்த கழக்கட்டை. யாரு சீரியல்ல வர மாமியார பத்தி திட்டுறது, இவங்க மாமியார் காப்பி கேட்டா எடுத்துன்னு போய் கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி நிலைமையில இப்ப அப்படி ஒரு மோகத்துல பெண்கள் போய்கிட்டு இருக்காங்க. அதே போல வேலைக்கு போற பெண்கள் சொன்னாங்க, இந்த வேலைக்கு போற பெண்கள் அங்க போனாலும் இதேதான் கதைங்க. இன்னைக்கு நாடகத்துல என்ன ஆச்சு தெரியுமா? இன்னைக்கு அவ என்ன புடவை கட்டின்னு வந்தா தெரியுமா? இந்த சினிமால எந்த பாட்டு பாடுறாங்க தெரியும், அந்த பாட்டு பாடும்போது என்ன புடவை கட்டின்னு வந்தா தெரியுமா அப்படின்னு இந்த பேச்சு இந்த இதுவாவே இருக்கு. ஆமா, நீ இந்த நகையை எங்க வாங்கின, இது எத்தனை சவரம், அதை கேட்கும் போது வேற நல்லாதாங்குது, நல்லா இருக்குதுன்னு வேற பளிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லாதாங்குது, பரவாயில்லையாதாங்குது அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு இதுவா சொல்றது. இப்படி நாகரீக மோகம் என்பது பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள், வேலைக்கு போற பெண்கள்லாம் கூட பரவாயில்லைங்க. சென்னை போன்ற பெரிய நகரங்கள்ல, பல்கலைக்கழகங்கள்ல, கல்லூரிகள்ல படிக்கின்ற பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்க உடுத்துற உடை